ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிச்சன் சீக்ரெட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வீட்டு குறிப்பு தாங்க. என்ன அப்படின்னா, எல்லோரும் கிச்சன் கண்டிப்பாக போவோம். நம்ம கிச்சனை எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. மேக்ஸிமம் கேர்ள்ஸ்க்கு பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஈவன் நானுமே அப்படி தான் இருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்து வேக வச்சா சாம்பார் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கண்டிப்பாக குறையும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம புரோட்டா செய்வோம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். கோதுமையில் புரோட்டா செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் கலந்து செஞ்சால் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஜீரணமாகவும் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அப்போ நம்ம சீரக பொடி கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீரகம் இது எல்லாமே சேர்க்கும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரசம் வைக்கும்போது கருவேப்பிலை இலை இல்லைன்னா கொஞ்சமாக முருங்கைத்தலை தூவி அதை இறக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி இலைகளுக்கான தனித்துவமே வேறு தாங்க. அதெல்லாம் போட்டால் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமே கமகமன்னு இருக்கும். பார்த்தோன்னே நமக்கு எச்சில் ஊறுற மாதிரி இருக்குங்க. அடுத்து சுண்டக்காய் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு தாளித்து செஞ்சால் அதோடய சுவையும் மணமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சுண்டைக்காயில் காரக்குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேங்காய்க்கு பதிலாக வெங்காயத்தோடு பீர்க்கங்காயை வதக்கி அரைச்சி குழம்பு கெட்டியாக வச்சோம்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக பீர்க்கங்காயில் எல்லாருமே பொரியல் தான் செய்வாங்க, குழம்பு செய்ய மாட்டாங்க. அப்படியே பொரியல் செஞ்சால் அதையே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இப்படி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பருப்பு சாம்பார் சீரகம் தாளித்து இறக்கும்போது கொஞ்சம் அதுக்கு புதினா பொடி நறுக்கி சேர்த்து இறக்குனா சாம்பாரோட சுவை நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சாம்பார்லாம் வைக்க தெரியும். ஆனால் அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது, இதில் வேறு மெத்தட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை எப்படி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கோதுமை புரோட்டா, அதுக்கடுத்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு, அப்புறம் ரசத்துக்கு, சுண்டைக்காய் குழம்புக்கு, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய்க்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான இது நமக்கு முன்ன பின்னாடி தெரியாது இல்லைங்களா, எனக்குமே தெரியாது. ஸோ வாங்க கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். தேங்க்யூ ஸோ மச்.